ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மெசியா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, பார்வையற்ற அந்த பார்த்திமேயு இயேசுவினுடைய அந்த வருகையை தனது ஞான கண்ணால் உணர்ந்தவனாக, ஆண்டவரை நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவரும் அவன் அருகில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்க்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும் என அவன் கேட்கிறான். உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆம், நம்புகிறேன் ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என கேட்க, உன் பாவங்கள் நீக்கப்பட்டன, நீ பார்ப்பாய் என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்த அதே ஆண்டவர் இங்கே நிற்கிறார். இந்த இடத்தில் இருக்கிறார். இந்த பிரசன்னத்திலே அவர் இருக்கிறார். இந்த பலிப்பீடத்திலே, கல்வாரி பலிப்பீடத்தில் இருக்கிறார். பவுலடிகளார் சவுலாகி இருந்த பொழுது ஆண்டவரை நம்பியவர்களை கொன்று அழிக்க புறப்பட்டு அவரை ஆட்கொண்ட மெசியா சொன்னார், நீ யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொன்னார். அவன் இதுவரையிலும் பார்த்து வந்த உலகத்தை இறைவன் மறைத்தார். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டன. அப்பொழுது அனனியா என்கின்ற இறைவாக்கினரை சந்திக்கும் பொழுது அவர் உனக்கு பார்வை தருவார், நீ புதிய உலகத்தை நீ சந்திப்பாய், உன்னை நான் என் மக்களுக்கு விடுதலையாய் அனுப்புவேன் என்று சொன்னார். சவுல் பவுலாய் மாறினார். அவரும் அந்த பார்வையை பெற்றார். ஆண்டவரை பார்க்கும் பார்வையை பெற்றார். மெசியா என்னும் நம்பிக்கையை பெற்றார். அந்த மெசியாவுக்காக தன் வாழ்க்கையை முழுவதுமாக சாட்சியமாக பகரக்கூடிய அளவுக்கு தன் வாழ்க்கையை மாற்றினார். புதிய உலகத்தை அவர் பார்த்தார். புதிய சமுதாயத்தை உருவாக்க புறப்பட்டார். இயேசுவின் நம்பிக்கையாளர்களை உருவாக்க புறப்பட்டார். நாம் அந்த நம்பிக்கையாளர்கள் தான், பவுலடிகளாரின் நம்பிக்கையாளர்கள் தான். அவரை போல் பார்ப்பதற்காக இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது கண்களில் இருக்கின்ற அந்த பார்வையற்ற தனத்தை நாம் அப்புறப்படுத்த, இந்த ஆண்டவரை பார்ப்பதற்கான ஞானத்தை பெற நாம் அன்றாடுவோம். இந்த உலகத்திலே நாம் பல நேரங்களிலே பொறாமை என்ற பார்வையற்ற தனத்தில் இருக்கிறோம். கயமை என்ற பார்வையற்ற தனத்தில் இருக்கிறோம். சமாதானம் இன்மை என்கின்ற பார்வையற்ற தனத்தில் இருக்கிறோம். பிறருக்கு வஞ்சகம் நினைக்கின்ற பார்வையற்ற தனத்தில் இருக்கிறோம். இப்படியாக பலவிதமான நோய் நொடிகளில் நாம் இருக்கிறோம். பிடித்தவர்களாக இருக்கிறோம். அத்தனை பாவங்களிலிருந்தும் நம்பிக்கையாய் நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு, தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற பொழுது, அந்த ஆண்டவர் அந்த நம்பிக்கை நிமித்தமாக நமக்கு இன்னொரு புதிய பரிமாணத்தை பார்ப்பதற்காக அழைத்து செல்கிறார். எனக்கு பார்வை தருகிறார். புதிய உலகத்தை பார்க்க, புதிய நம்பிக்கையை ஊட்ட, புதிய எண்ணங்களை வளர்த்து கொள்ள, ஞானத்தோடு உலகத்தை மக்களை அணுக எனக்கு ஆண்டவர் பார்வை தருகிறார். நோய் அற்றவனாக மாற்றுகிறார். நோய் பிடியிலிருந்து நம்மை முழுமையாக குணப்படுத்தி அவரின் பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றுவதற்காக அழைக்கிறார். நம்ம அதே அந்த ஆண்டு உற்று நோக்குவோம். ஆண்டவரே, நான் இதுவரையிலும் பார்த்த பார்வையை மாற்றும். இதுவரையிலும் என்னுடைய பார்வை அசிங்கமானது, அழுக்கானது.
நோயானது பாவத்தை முழுமையாக குடிக்கொண்ட பார்வையாக இருந்தது. ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி பார்க்கக்கூடாது, உம்மை நான் பார்க்கணும், நீர் பார்க்கின்ற மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த பிரசன்னத்தின் ஆண்டவரத்தில் ஒரு சில மணித்துளிகள் இந்த அருமையான இந்த பாடலை பாடி அந்த ஆண்டவரை வரவேற்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த ஆண்டவரை நேசிக்கணும், அந்த ஆண்டவரை நான் அன்பு செய்யணும். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அந்த ஆண்டவரை நான் நேசிப்பேன், பவுலடிகளாலை போல. உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரவினிலும் பகலினிலும், இரவினிலும் பகலினிலும் எல்லா நேரத்திலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. வாழ்விலும் தாழ்விலும், வாழ்வினிலும் தாழ்வினிலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. மீண்டும் ஒருமுறை ஆண்டவரை நேசிப்போம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இந்த நேரத்தில் புதிய பார்வை பெற்றவனாக என்னை நேசிக்கிற அந்த ஆண்டவரை நான் இப்பொழுது உற்று நோக்குவேன். மோயிசன் பாலைவனத்திலே கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தவர்கள் விஷக்கடியினால் மாண்டு போகிற நிலையில் சிலுவையை உயர்த்தி அதை உற்று நோக்குகிறவர்கள் பாவக்கடி நீங்கிறவர்களாக, நோய் அற்றவர்களாக மாறியதைப் போல நாம் இப்பொழுது நம்முடைய கடிகள் நீங்கி நோய் அற்றவர்களாய் மாறுவதற்காக இதோ இந்த சிலுவையில் நமக்காய் மாண்டு உயிர்த்தெழுந்த இந்த இரட்சகரினுடைய அந்த கதிர் பாத்திரத்திலே அவர் உற்று நோக்குவோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும், நமது கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். நமக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் தருகின்ற ஆண்டவரிடத்தில் என்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, இதோ இதுவரையிலும் நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், தான் தோன்றி தனமாக நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் என்ற என்னுடைய தான் தோன்றி தனத்திலே சுயநலமாக வாழ்ந்து விட்டேனே. இனி அப்படி வாழ மாட்டேன். நான் இனி உனக்காய் வாழ்வேன். இனி எந்த நிலையிலும் நான் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது.
உமது அன்பு எனக்கு போதுமானது, உமது இரக்கம் எனக்கு போதுமானது, உமது கிருபை எனக்கு போதுமானது ஆண்டவரே. இது அந்த நேரத்தில் உண்மை உற்று நோக்குகிறேன். என்னுடைய பழைய பாவ நிலைகள் அனைத்திலும் இருந்து என்னை முற்றிலுமாக குணப்படுத்தி அப்புறப்படுத்தி என்னை நீர் சுகப்படுத்தும், பலப்படுத்தும். நான் பார்க்க வேண்டும், புதிதாய் பார்க்கணும். என்னுடைய சகோதரனை அன்பாய் பார்க்கணும், என் சகோதரியை அன்பாய் பார்க்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமே அப்பாவை, என் அம்மாவை அன்பாய் நான் பார்க்கணும். என் பிள்ளைகளை நான் அன்பாய் நேசிக்கணும். என்னுடைய மருமகனை, மாமனாரை நான் அன்பாய் பார்க்கணும். கிறிஸ்தவளாய் நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. எல்லோரையும் அன்பு செய்யணும். என்னை அன்பு செய்வதைப் போல நீ ஒருவர் மற்றொரு அன்பு செய்ய என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. அதற்காகவே தான் மரித்தீர், அதற்காகத்தான் எங்களை அன்பு செய்தீர், எங்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தினீர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இது அந்த நேரத்தில் நான் அந்த பாவ கடி நீங்கியவனாக உம்மை உற்று நோக்குவேன். நான் பலப்படுத்தப்படுவேன். நான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். பவுலடிகளாரை போல இறுதி வரையிலும் உமக்காய் மட்டுமே நான் வாழ்வதற்காக என்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்திலே நான் கருதி அனைத்தும் குப்பை. உம்மை நான் நேசிக்க தொடங்கியதிலிருந்து, உம்மை அறிந்ததிலிருந்து எனக்கு நீர் மட்டுமே போதும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இனி உம்மை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும் என மன வலிமையை நான் பவுலடிகளாரை போல பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. என்னை நேசியும், என்னை ஒருபோதும் கைவிடாதேயும், என்னை கலங்க விடாதேயும். நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு என்னை போக விடாதேயும். என்னை கரம் பிடித்து வழிநடத்தும், என்னை தூக்கிவிடும். நான் புதிய வாழ்க்கையிலே உம்மோடு பயணிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை உம்மது பிள்ளையாய் மாற்றிவிடும். புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
மேலும் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணி வாழுமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணி வாழுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ இதய வாசல் தேடி வருகிறேன், இதயம் உரைய எண்ணி வாழுமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரை எண்ணி வாழுமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரை எண்ணி வாழுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற புனித அந்தோனியாரின் பரிந்துரை எல்லோருக்கும் உண்டு என்ற நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அந்தோனியாரின் திருநாளை நோக்கி வாரந்தோறும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் விசுவாசத்தில், நம்முடைய விசுவாசத்தில், நம்பிக்கையில் அந்தோனியாரின் பங்கு என்பதை பற்றி மைய கருத்தாக சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை குறைவுள்ளது. அதை புனித அந்தோனியார் பரிந்துரை மூலம் நிறைவுள்ளதாக்க வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தில் நாம் அனைவரும் பயணித்திட இத்திருப்பலியில் சிறப்பாக வர வேண்டுவோம். தூய முறையில் இந்த தூய திருப்பலியில் பங்கேற்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள் கொடைகளை சிறப்பாக விசுவாசத்தை நம்பிக்கையை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும், உயிர்த்த ஆண்டவர் மூலம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் புனித அந்தோணியார் எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தரவும், எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எட்வர்ட் சகாராவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைபிரசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைபிரசு, சீரேன் ஆகிய இடங்களில் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தியை எருசலேம் திருச்சபையினர் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகருக்கு சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் அமைதியில்லாய் உலகில் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட உன்னடியே நான் அமைதியில்லாய் உலகில் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வார். எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பை விதைத்திடவும், எங்கே கயமை நிறைந்துள்ளதோ
நடியே நான் அமைதியில்லாய் உலகில் உன் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வாய். எங்கே சோர்வு நிறைந்துள்ளதோ அங்கே புத்துயிர் அளித்திடவும், எங்கே இடரும் இருள் உள்ளதோ அங்கே ஒளியை வழங்கிடவும், எங்கே கவலை மிகுந்துள்ளதோ அங்கே மகிழ்ச்சி அளித்திடவும். நடியே நான் அமைதியில்லாய் உலகில் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வாய். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனக்கு என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வு அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது விசுவாச வாழ்வில் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், நமது நம்பிக்கை வாழ்க்கையில் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், இதுதான் இன்றைய நாளின் மைய கருத்தாக நாம் தியானிக்க வருகை தந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நமது பாசமிகு திருத்தல அதிபர் தந்தை பெயராலும் இந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தர் பெயராலும் உங்களை அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என வரவேற்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு நாள் நாதனே நான் தீரிச்சறிஞ்சு, அப்படின்னா ஆண்டவரே ஒரு நாள் நான் உம்மை விட்டு பிரிந்தாலும், ஒரு நாள் நாதனே நான் தீரிச்சறிஞ்சு, தீராத ஸ்நேகமாகி என் அருகில் வந்து உள்ளில் நீ கிருபையாய் மழையாய் தீராத்தோர் அனுபவமாய் எந்தோர் ஆனந்தம் ஆத்மாவினாழங்களில், என் ஆத்மாவினாழங்களில், என் ஆத்மாவினாழங்களில் என்றுமே வாழ்கின்றவர். மத்தேயு 28:20. இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை சதா காலம் நான் உங்களோடு இருப்பேன். இதற்கு பெரிதான் விசுவாசம். இந்த அண்ட சராசரையும் படைத்து ஆளுகை செய்கின்ற ஆண்டவர், சாவின் மீதும் பாதாளத்தில் மீதும் வெற்றி கொண்டவர். மத்தேயு 22:32. அவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். யோவான் 14:18. நான் உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவளாக விட மாட்டேன். யோவான் 14:19. நான் வாழ்கிறேன், நான் எப்படி வாழ்கின்றேனோ அதே போல நீங்களும் வாழ்வடைவீர்கள். எப்பொழுது? யோவான் 14:1. எப்பொழுது வாழ்வடைவீர்கள்? தந்தை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது, இனி யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடுகின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வாழ்வடைவார்கள் என்று ஆமோஸ் 5:6 வாசிக்கின்றோம். திருப்பாடில் வாசிக்கின்றோம், விசுவாசம் உள்ள இறைவாக்கினர், விசுவாசம் உள்ளவன் அவன் வாழ்வு பெறுவான், விசுவாசம் உள்ளவன் அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட என்று வசனம் சொல்லுகிறது. உரோமையர் 10:9. எந்த ஒரு நாவு இயேசுவே ஆண்டவரே என்று வாயார அறிக்கை செய்து உள்ளூர நம்புகின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வாழ்வு பெறுவார்கள். பாருங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அப்பனுடைய வாழ்வில் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு காரணம் நம்பிக்கை. தம் கரங்களில் ஏந்திருக்கின்ற குழந்தை இயேசுவின் வைத்திருந்த நம்பிக்கையின் வாயிலாக, நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 13:58 தன் சொந்த ஊரில் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக, உங்கள் விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அங்கு அவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உண்டு, இந்த உலகத்தில் வேதனைகள் உண்டு. வசனத்தின்படி யோவான் 16:33. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
மனித வாழ்க்கையில் வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் உண்டு, நோய் நொடிகள் உண்டு. மனிதராக பிறந்து விட்டோம். ஆனால் யாரெல்லாம் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அங்கே ஆண்டவருடைய அடையாளங்களும் அற்புதங்களும் வல்லசைகளும் நிகழும். எபிரேயர் 11:1 வாசிக்கின்றோம். எபிரேயர் 11:1 நம்பிக்கை என்பது என்னது? விசுவாசம் என்பது என்னது? நாம் எதை நினைக்கின்றோமோ, நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அது கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அப்போ அந்தோனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது, நம்பிக்கை இருக்கின்ற இடத்திற்கு என்ன, நம்பிக்கை இருந்தால் என்ன முக்கியமானது? மனமாற்றம் வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் அங்கு விசுவாசம் இருக்காது. ஒவ்வொரு விசுவாச வாழ்வும், ஒவ்வொரு நம்பிக்கை வாழ்வும் நம்மை மனமாற்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஒரு 3 பேர், முக்கியமான 3 நபர்களை நாம் தியானிக்கின்றோம். முதலாவது அபிரகாம். அபிரகாம் செய்த தவறு என்ன? ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அபிரகாமுக்கு வருகிறது. உன் சன்னதிகளை நீர் வாழ்கின்ற இடத்தை விட்டு உனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வாயாக என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுவிட்டு தன் மனைவி அழைத்து கொண்டு செல்கின்றார். செல்லும் பொழுது ஒரு அரசனை சந்திக்கின்றார். அந்த அரசன் இந்த தன் அபிரகாம் மனைவி சாராளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்பெண்மணி யார் என்கின்றார். அதற்கு அபிரகாம் என்ன சொல்றாரு? தன் மனைவியை தன் சகோதரி என்கின்றார். காரணம், அரசனுக்கு பயந்து விசுவாசம் இல்லாததனால், உண்மையை சொன்னால் தனது தலை துண்டிக்கப்படும், அதனால் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னவர் தான் அபிரகாம். யாராவது மேல் சொல்லுவாங்களா? தன் மனைவியை என் சகோதரி என்று சொன்னார். தவறு செய்ததனால் அதை மனம் மாறுகிறார். நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர். உமது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வாய் என்று சொன்னவர் அண்ட சராசரியம் படைத்து ஆளுகை செய்கின்றவர். நான் அரசனுக்கு பயப்பட வேண்டுமா அல்லது ஆண்டவருக்கு நான் பயப்பட வேண்டுமா? ஆண்டவருக்கு தான் நான் பயப்பட வேண்டும். ஆகையால் தான் செய்தது தவறு என்று அபிரகாம் மன்னிப்பு கேட்டவுடன் மனம் மாறிய பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்றைக்கு உமது பாவ இருளிலிருந்து, பாவ நிலையிலிருந்து மனம் மாறினாயோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப விசுவாசம் தான். அப்ப விசுவாசம் இருக்கின்ற இடத்தில் மனமாற்ற வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அப்ப விசுவாசம் நம்ம எங்கே அழைத்து செல்ல வேண்டும்? மனமாற்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரி, அதுதான் புனிதர் நமக்கு எடுத்துரைப்பது. ஆகையால் என்றைக்கு அபிரகாம் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தாரோ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அபிரகாம், நீ மனம் மாறினால் ஆகையால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா அமைவாய். எப்ப அந்த வாக்குத்தத்தம் வந்தது? மனம் மாறும்போது. அதனால் ஆண்டவர் அபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றார். அப்ப ஒவ்வொரு விசுவாசம் இருக்கிற இடத்தில் மனம் மாற்ற வேண்டும். இரண்டாவது யாரை பார்க்கின்றோம்? மோய்சனை பார்க்கின்றோம். மோய்சன் என்பவர் யாரு? தெரியும், அவர் யார் என்று தெரியும். அவர் செய்த தவறு என்ன? ஒரு கொலைகாரன். ஒரு கொலைகாரனை ஆண்டவர் அழைத்து என்ன செய்கிறார்? ஒரு சன்னதை, ஒரு வம்சத்தை ஒப்படைக்கின்றார். இந்த மக்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வாய் என்று சொல்கின்றார். உடனே மோய்சன் சொல்கின்றார், ஆண்டவரே, நான் நாவற்றவன், பேச இயலாதவன், திக்குவாய, என்னால முடியாத ஆண்டவரே. என் சகோதரன் ஆரோன் இருக்கிறான், என்னை விட பலசாலி, வலிமை வாய்ந்தவன், அவனை அழைத்து செல் என்று மோய்சன் சொன்னவுடன் ஆண்டவர் சொல்கின்றார், இல்லை இல்லை, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீதான் எனக்கு வேண்டும். நான் பேச இயலாதன்னு சொல்லாத, என்னால் முடியாது என்று சொல்லாத. விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம் 4-12 வாசிக்கின்றோம். உன்னால் முடியாது என்று சொல்லாத, நான் உன்னோடு இருப்பேன். நீ தீயில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ வெப்பத்தில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ கடலில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ நீரில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன். வாக்கு தத்தம். உடனே அன்றைக்கு சொன்னார் விடுதலை பயணம் 4:12 படி, நான் உன்னோடு இருப்பேன் என்று மோய்சனுக்கு தான் சொன்னார். வாக்கு கொடுத்தவர் வல்லவர். இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோய்சனு சொன்னது போல நான் உன் நாவில் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வருகின்றார்? நமது நாவில் வருகின்றார். மோய்சனுக்கு சொன்ன அதே வாக்கு தத்தத்தை அதை நிறைவேற்றுகின்றார். மூன்றாவதாக
தானியேலை பார்க்கின்றோம். தானியேல் ஒரு அரசன், அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் செய்த தவறு என்ன அவர் செய்த தவறு என்பது என்ன? மாற்றான் அரசனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியை தனது மனைவியாக்கி கொண்டு அந்த மனைவியின் கணவனை போர்க்களத்தில் சண்டையில் என்ன செய்கின்றார்? கொலை செய்கின்றார். இவனு ஒரு கொலைகாரன். தான் செய்தது தவறு என்று அறிந்தவுடன் திருப்பாடல் 51 தாவீது அரசு தான் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டவுடன் அந்த திருப்பாடல் வாசிங்க. ஆண்டவரே, திருப்பாடல் 51 10 11, ஆண்டவரே, உமது திருமுன்னிலிருந்து நான் பாவம் செய்தேன், ஆகையால் நான் பாவம் செய்திருந்தால் உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே ஆண்டவரே என்று மனம் மாறுகின்றார். என்றைக்கு தாவீது அரசன் மனம் மாறினானோ அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதட பிறந்தவர்களில் தாவீதை போன்ற ஒரு மனிதன் நான் கண்டதில்லை, என் நெஞ்சுக்கு நெருக்கமானவன். பாருங்க, அப்போ ஒவ்வொரு விசுவாச வாழ்வும் மனமாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். 3 முறை பேதுரு அவர்கள் மறுதலித்தார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். 1 முறை, 2 முறை, 3 முறை மறுதலிக்கின்றார். மனம் மாறியவுடன் திருத்துதர் பணிகள் 3:15 பவுலடியார் சொல்லுகின்றார். பவுலுடைய விசுவாசம் என்பது என்னவென்றால், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் தமது பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர் பெற செய்தார் என்று பேதுரு அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார். பவுலடியார் பார்க்கிறோம். பவுலடியார் யாரு? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்கள். ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு மனம் மாறியவுடன் திருத்துதர் பணிகள் 25ஆம் அதிகாரம் 25-19 வாசிக்கின்றோம். பவுலடியார் சொல்லுகின்றார், எனது போதனை, எனது விசுவாசம் என்ன தெரியுமா? இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று புனித பவுலடியார் பறைசாற்றுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரி, இதுதான் விசுவாசம் இருக்கிற இடத்தில் மனமாற்றம் கொண்டு வர வேண்டும். நேரம் இல்லாத ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடலாம். எனது வாழ்க்கையில் நாங்கள்லாம் சாமியார் ஆகணும்னா ஏறக்குறைய 12-13 வருடங்கள் படிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கின்ற ஒரு ஆணவம், எனக்குள் இருந்த ஒரு ஆணவத்தை நான் சொல்கிறேன். நான் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல, நல்லா கவனிங்க. நான் வார்த்தைகளுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் எனக்குள்ள இருந்த ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், ஒரு திமிர் என்னவென்றால், 12 ஆண்டுகள் படித்து விட்டோம், இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் சாமியாராக போகிறோம், குருவாக போகிறோம். நம்பிக்கையில், என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆண்டவருடைய அனுபவம் எனக்கு இல்லை. ஆண்டவருடைய அன்பை நான் சுவைக்கவில்லை. அப்போ ஆண்டவருடைய அன்பை பெறாமல் நான் ஒரு குருவாக என்ன செய்ய போகிறேன்? இதுதான் எனக்குள் இருந்த ஒரு ஆணவம், நம்பிக்கை இல்லை. ஆனால் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கும் பொழுது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-11, அன்று கானாவு திருமணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்முறையாக தண்ணீரை ரசமாக மாற்றினார். முதல் அருள் அடையாளம், முதல் அற்புதம். ஆனால் எனக்குள்ள இருந்த ஆணவம் என்னவென்றால், அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ ஒரு காணவ திருமணத்தில் தானே நீ தண்ணீர் ரசமாக மாற்றினாய். எனது கிராமத்தில், எனது பகுதியில், எனது இனத்தில் அநேக பெண்கள், அநேக சகோதர சகோதரர்களுக்கு இன்னும் திருமணமே நிகழவில்லையே. எப்படி நான் இது முதல் அருள் அடையாளம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்குள் இருந்த ஆணவம். ஆனால் நான் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. எனக்குள் எத்தனை அநேக சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாமலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என் ஆண்டவர் என்ன செய்தார்? இதை என்னுடைய கேள்வி. என்னை கேட்டு, என் குடும்பத்தை கேட்டு, என் பெற்றோர்களை கேட்டு, நம்மை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் அடையாளம் அற்புதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் எனக்குள் இருந்த ஆணவம் எனக்கு என்ன செய்தார்? ஒரு காணவ திருமணத்தை தண்ணீர் ரசமாக மாற்றினார் என்று இப்பேற்பட்ட கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-4, ஒரு தொழுநோயாளர் குணப்படுத்தினார். இந்த அருள் அடையத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-13, நூற்று தலைவன் மன்றாடுகின்றார், ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் அடியெடு கால் வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நோயால் இருக்க என் பணியாளன், என் மகன் பிழைத்துக்கொள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக்கொள் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆயினும் கூட கிறிஸ்துவின் ரட்சகர் என்று மீட்பர் என்று நான் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 14-15,
பேதுனுடைய மாமியார் உடல் நோய்பட்டு காய்ச்சலாக இருந்தார்கள். ஆண்டவர் அந்த மகளை தொட்டு குணப்படுத்தினார். ஆயினும் கூட கிறிஸ்து என ரட்சகர் என்று மீட்பர் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தேன். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஓராண்டு 2 ஆண்டுகள் என்ற 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி, நான் ஆண்டருடைய ஆடை தொட்டாலே போதும் நலம் பெறுன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். நம்பிக்கையோடு சொன்னாள். அந்த பெண்மணியுடைய நம்பிக்கை எது? நான் ஆண்டருடைய ஆடை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன். நம்பிக்கையோடு தொட்டால் குணம் பெற்றால். ஆயினும் கூட கிறிஸ்துவின் ரட்சகர் என்று மீட்பை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13-21, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். ஆயினும் கூட கிறிஸ்துவின் மீட்பர் ரட்சகர் நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 21-28, 7 அப்பங்களை கொண்டு சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28, கடல் மீது நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். ஆண்டருடைய அடையாளங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இறந்து போன சிறுமிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்தார். இறந்து போன இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். ஆயினும் கூட கிறிஸ்து எனது மீட்பர் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை இல்லாமல் நான் வாழ்ந்து வந்தேன். இப்படி என்றால் ஒவ்வொரு அடையாளங்கள் அற்புதங்கள் வாசித்து கொண்டே வந்தேன். ஒரு வசனம் கூட என்ன தொடவே இல்லை. கடைசியில் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, எபிரேயர் 2:10 வாசிக்கின்றேன். வசனம் சொல்லுகிறது, பாவ இருளில் இருந்த நம்மை பார்த்து, பாவ இருளில் இருந்து என்னை பார்த்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை பார்த்து, பாவமே வாழ்வு என்று வாழ்ந்து வந்த நம்மை பார்த்து, உலகம்தான் நிரந்தரமான வாழ்வு என்று வாழ்ந்து வந்த நம்மை பார்த்து, குறிப்பா என்னை பார்த்து சொன்னார். பாவ இருளிலிருந்து என்னை பார்த்து என் சகோதரன் சகோதரி என்று சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெட்கப்படவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அங்கதான் பாயிண்ட் இருக்கிறது. பாவ இருளிலிருந்து என்னை பார்த்து என் சகோதரன் என்று சொன்னார். பாவ அடிமைத்தனத்தில் என்னை பார்த்து என் சகோதரன் என்று சொன்னார். இதனால் அவர் சொல்ல வெட்கப்படவே இல்லை. இதனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? இதான் அங்கதான் நம்பிக்கை பிறக்கிறது. அங்கதான் விசுவாசம் ஊற்றெடுக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தின்படி நம்மை சகோதரன் சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்றால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? இந்த யூத சமுதாயம் என்ன பரிசு கொடுத்தது? நீ பாவத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு சகோதரனாக கல்வாரிக்கு சென்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதற்கு பேருதான் நம்பிக்கை. நமது பாவத்தை நிமித்தம் நீயும் நானும் சாக வேண்டும். ஆனால் நம்மை சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவர் மரித்தார். ரோமர் 8:1, இனி யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் வாழ்வை பெறுவார்கள், அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பாவ இருளிலிருந்து நம்மை பார்த்து என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய 2 கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன. பாவ இருளிலிருந்து உம்மையும் எம்மையும் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய 2 பாதங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன. பாவ இருளில் வாழ்ந்து வந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய விழாவில் அம்பு எய்யப்பட்டன. பாவ இருளில் இருந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவர் புனிதமான தலையில் முள்முடி சூட்டப்பட்டன. பாவ இருளில் இருந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதினால் அவர் புனிதமான உடலை மரத்தோடு மரமாக இணைத்த இந்த யூத சமுதாயம் பாவ இருளில் இருந்த நம்மை பார்த்து சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் ரோமர் 4:25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான திரு ரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவருடைய புனிதமான பரிசுத்தமான திரு ரத்தம் நம்மை எல்லா பாவத்திலிருந்து தூய்மையாக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அங்கே மனமாற்ற வேண்டும். இதுதான் புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப மனமாற்றம் இல்லாத இடத்தில் விசுவாசமே இருக்காது. அப்ப நமது வாழ்க்கையில் வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் கடன் பிரச்சனை இருக்கும், தீராத நோய் நொடிகள் இருக்கும். ஒரு விசுவாசம் ஆண்டவர் சொல்கின்றார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21, கடுகளவு நம்பிக்கை இருந்தால்
கடுகளவு விசுவாசம் இருந்தால் உமது வாழ்க்கையில் அடையாளங்கள் அற்புதங்கள் காண முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த புனிதமான நாளில் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக கோடி அற்புதர் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வார். அதற்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே மனமாற்றம் ஏற்படும். எங்கெல்லாம் நம்பிக்கை மனமாற்றம் கொண்டு வர வேண்டும், எங்கெல்லாம் மனமாற்றம் இருக்கிறதோ அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் நிகழும். இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லோரும் விசுவாசிகள் மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரிந்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசனத்தினை எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காகவும் மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மரவீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மரவீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, புரிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் ஆண்டவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், அறிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலியெல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் என்னும் புனிதரின் கொண்டாட்டத்தில் திருப்பலி பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை மனமுவந்து ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தாராளமாய் வழங்கி வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எம்பெருமான் எங்கள் ஆண்டவர் உயிர்த்த இயேசு தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே அன்றும் இன்றும் என்றுமே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் வாழ்கின்றார். உலகம் முடியும் மட்டும் வாழ்வார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். ஒவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெறுகிறவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் திருமண நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உயர்த்த ஆண்டவர் நம் விசுவாசத்தை, நம்பிக்கையை அதிகப்படுத்தி ஆழப்படுத்திட வர வேண்டி ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் பக்தியுடன் பாடி ஜெபிப்போ. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுவிக்காதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம்.
உமது பேரிரக்கத்தின் கருணையின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் சோர்வுமின்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். உலகம் கொடுக்க முடியாத என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அளிக்குமாறு. அன்புக்குரியவர்களே, அருட்சகோதரிகள் இருந்தால் தீப நற்கனை வழங்க பீடத்தை நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதோ இறைவனின் செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் வழங்கும் தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பெரியமானவர்களே, இந்த தெய்வீக திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் இதில் பங்கேற்க வேண்டாம் என தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். பீடத்தை நோக்கி யாரும் வர வேண்டாம். ஆங்காங்கே அமர்ந்தவாறே உங்களுக்கு தெய்வீக நற்கனை வழங்கப்படும். அருட்தந்தைகள் அருட்சகோதரர்கள் நோக்கி வருவார்கள். ஆகவே அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் வாலண்டியர்ஸுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
நீயாக வேண்டும். பாதங்கள் தாங்காமல் சரிந்த போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் போடும்போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாமும் நீயாக வேண்டும். காட்டும் சூழ்நிலை வாக்கும் போது பாதங்கள் நீயாக வேண்டும். இணை பாதங்கள் நீயாக வேண்டும். பாராட்டும் சூழ்நிலை வாக்கும் போது பாதங்கள் நீயாக வேண்டும். இணை பாதங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாமும் நீயாக வேண்டும். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபரகத்துக்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ்வு தந்த வாய்ப்புகளுக்காக, நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 9வது வார நவநாள் கொடியேற்று விழாவிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அத்தனை திரியாத்திரிகளுக்கும் பக்தர்களுக்கும் திருத்தலத்தின் சார்பாக வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 13ஆம் தேதி மே மாதம் ஒரு முக்கியமான ஒரு நாள். இது தெரியுமா அவங்க என்னன்னு? பாத்திமா மாதா பாத்திமாவிலே காட்சி கொடுத்த முதல் காட்சி இன்றுதான். ஆகவே பாத்திமான்னு யாராவது பேர் வச்சுருந்தீங்கன்னா அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட்டு, எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த 11 மணி திருப்பலியை நமது முன்னாள் நம்முடைய மறை மாவட்டத்தில், கும்பகோணம் மறை மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குரு அருட்தந்தை பாக்கியசாமி அவர்கள் வந்து தலைமையேற்று நடத்தி நமக்காக ஜெபித்திருக்கிறார். அவர் நம்முடைய அமலாசிரமத்தினுடைய நண்பர், எப்போது இங்கே வருவார். இங்கே லால்குடியில் அவர் விஎஃப்ஆர் இருந்தபோது அடிக்கடி இங்கே வந்து சந்தித்து நமக்கு நிறைய ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இன்று வந்து இங்கே திருப்பலி ஆற்றுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருத்தலத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரவேற்று நன்றியும் பாராட்டி தெரிவிக்கிறோம். அவரோடு இணைந்து பெங்களூரிலிருந்து பிரான்சிஸ்கன் மரியாயின் ஊழியர் சபை எஃப்எஸ்எம் தலைமை சகோதரி அருட்சகோதரி ஆஞ்சலா மேரியும் அவரோடு இணைந்த நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய லால்குடி காட்டூர் ராமநாதபுரத்தில் அவங்களுடைய கான்வென்ட் ஒன்று இருக்குது. அவர்கள் நம்ம இந்த மறை மாவட்டத்தில் பணி செய்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வாழ்த்தி பாராட்டுகின்றோம். இந்த நாளிலே இந்த 13 வார நவநாளின் 9வது வாரத்தை நம்முடைய விசுவாச வாழ்வில் அந்தோனியாரின் பங்கு என்ற தலைப்பிலே இந்த நாள் முழுவதுமாக மறை உரையாற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர் அருட்தந்தை லூகாஸ். ஏற்காட்டில் இருக்கின்ற நம்முடைய கப்போச்சின் இல்லம், தியான இல்லம் அல்வேர்னா என்கின்ற இல்லத்திலே தலைமை தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றுகிறவர், இந்த பீடத்திலே குருப்பட்டம் பெற்றவர், நம்ம கொனலை பங்கை சார்ந்தவர். இப்பொழுது நமது புதிய திருத்தந்தை சிக்காகோ, அமெரிக்காவில் இருக்கிற, அமெரிக்காவில் சிக்காகோ அந்த ஸ்டேட்டிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மறை மாவட்டத்தில் இப்போது அங்கே பணியாற்றி லீவுக்கு வந்திருக்கிறார். இங்கே திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கிறார் அருட்தந்தை ஆண்டனி ஜூலியஸ். அவர்களுக்கு நமது நன்றி பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய திருத்தலத்திலே வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் எங்களுடைய மறை மாநிலத்தின் குரு மாணவர்கள் நிதி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும். அதனால்தான் எங்கள் ரொம்ப நிறைய தந்தையர்கள் உருவாகிறார்கள், மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தோழமைக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். திருத்தலத்தின் சார்பாக வாழ்த்தியும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் குருமான நிதி கொடுத்தவர்கள் சவரிநாயகம் புறத்தாக்குடி, பாஸ்டின் திருச்சி, லூயிஸ் திருச்சி, பெர்னாண்டஸ் கப்ரியல்புரம், அமல் லோகநாதன் காவேரி நகர், ரெக்ஸ் திருச்சி, ஜேக்கப் திருச்சி, மாசிலாமணி திருச்சி, ஆல்பர்ட் திருச்சி, பாக்கி சீலி திருச்சி, விஜய் யூஜின் திருச்சி, ஆண்டோ ரியான் திருச்சி, பிரதீப் கப்ரியல்புரம், ஆண்ட்ரோஸ் திருச்சி, ஆரோக்கியராஜ் மெரினா காட்டூர், அன்டோனியா பீமநகர், இமாக்குலேட் பீமநகர், மரியா ஆனந்த் திருச்சி, பாக்கித்தம்மாள் பெட்டவாய்த்தலை, மாதா ஜுவல்லரி திருச்சி, பிரியா ஆரோக்கியதாஸ் திருச்சி, ஜஸ்டின் பொன்மலை, பெனடிக் ஜான்சன் லால்குடி, ஜான் சேவியர் வாளாடி, புஷ்பராஜ் பாலக்கரை, இவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பம் வழங்கியவர்களையும் நான் வாசிக்கிறேன். இந்த வாரம் அப்பம் வழங்கியவர்கள் சபரிநாயகம் புறத்தாக்குடி, சூசை மாணிக்கம் நிர்மலா மேல சிந்தாமணி, ஜான்சன் புத்தூர், சைமன் திருச்சி, இமாக்குலேட் பீமநகர், பால் பிராங்க்லின் திருச்சி, செல்வா ஆண்டனி எழில் நகர், மோனிகா சங்கிலியாண்டபுரம், பாக்கியத்தம்மாள் பட்டவாய்த்தலை, எமி ஜாய் திருச்சி, பிரியா திருச்சி, இவர் அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போன்று நம்முடைய திருத்தலத்தில் இந்த மாதம் முழுவதுமாக பிற்பகல் 12 to 4 மணி வரையிலும் பெதெஸ்தா சித்த மருத்துவமனை நடத்துகின்ற மருத்துவ ஆலோசனை முகாம் நடக்கிறது. டாக்டர் ஜே கின்ஸ்லி மற்றும் அவருடைய குழுவினர்கள் குழந்தையின்மை, தோல் நோய்கள், சர்க்கரை நோய்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி கொண்டு போன வாரம் நடந்தது. நிறைய பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த வாரமும் உங்களுக்கு பயன் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் சென்று மருத்துவ ஆலோசனை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மாதம் 24, 25 சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடமாடும் நற்செய்தியாய் வாழ்ந்த புனித அந்தோனியார் என்ற தலைப்பிலே மறை உரையும் தியானமும் நடைபெற இருக்கிறது. சனி மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 முதல் 8:30 மணி நடைபெறும். அன்று உணவும் உங்களுக்கு வழங்கப்படுமாகவே நீங்களும் பிறரும் அதில் வந்து பங்கேற்று பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலுமாக நம்முடைய திருத்தல புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாருடைய விழா ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்று உங்களுக்கு தெரியும். அந்த நாளிலே வழக்கம் போல் 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும்.
11 மணி திருப்பலியை நம்முடைய தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸோட தலைமையில் சிறப்பு நன்றி திருப்பலி நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி பேரருள் தந்தை ஜோ மேத்யூ அவர்கள் கப்புச்சின் மறை மாநில அதிபர் அவர்கள் நன்றி திருப்பலி ஆற்றுகிறார். அதன் பிறகு ஆடம்பர தேர்பவனி நடைபெறும். அதன் இறுதியிலே திவ்ய நாட்களை ஆராதனை நடைபெறும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த நாளை நாம் சிறப்பிக்கும் நன்றி பலியாகவும் நன்றி நாளாகவும் கொண்டாட வேண்டும். ஆகவே உங்களுடைய நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. காணிக்கை நேரத்திலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் சந்தித்து நன்கொடைகளை வழங்க வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியர்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவரியராயகம் இறை ஊழியர் தந்தை அவருடைய ஜெப குழுவினர்கள் கல்லறையில் சந்தித்து ஜெபம் செய்கிறார்கள். காலை 11 மணியிலிருந்து அவர்களுக்கு உதவியாக 12 மணிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் வந்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒவ்வொரு 11 மணி திருப்பலியும் நம்முடைய திருத்தலத்திலே திருவாளர் ஆனந்த் அவர்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய திருப்பலியும் நற்செய்தியும் அவரை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பாடல் குழுவினர்கள் ஒவ்வொரு வாரமும் தயாரித்து முன்னதாக வந்து நிறைய பேர் வந்து அருமையாக பாடுகிறார்கள். திருவிழாவுக்கும் பாடுவாங்க. ஆக இப்பொழுதே அவர் நன்றி செலுத்தி கைத்தட்டி பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போன்று அப்பம் வழங்கும் போது தயவுசெய்து எழுந்து நின்று வாங்க வேண்டாம், அமர்ந்தவாறே உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், பொறுத்து கொள்ளுங்கள், இனி சரியாயிடும். ஆகவே நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்களும் அதை வழங்குவதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். திருப்பலி முடிந்த பிறகு கொடியேற்றப்படும். கொடியேற்ற நிகழ்விலும் நீங்கள் பக்தி பரவசமாக பங்கெடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். கொடியேற்ற முடிந்த பிறகுதான் அந்த பொங்கலோ உணவோ வழங்கப்படும். ஆகவே இப்பொழுது கொடுக்க வேண்டாம். திருப்பலி எல்லாம் முடிந்து கடைசியில் போகிற சமயத்தில் தான் அங்கே ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்திலே உங்களுக்கு உணவு வழங்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எல்லோரும் இறுதி நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் விசுவாசத்தின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீ காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் இந்த திருத்தலத்திற்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களோடு ஜெபிப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருள் தந்தை அதிபர் மற்றும் எல்லா தந்தையர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நோயுற்றோர்களுக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை எங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கும் கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வச் செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகளால் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருசுமை சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் மடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும்.
உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்தருளும். நன்றியுள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுக்குள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானமாய் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தீர்த்தம் வந்துருச்சு பிறகு மண் கொடுக்கலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பின்புறத்தில் அப்பம் வழங்க இருக்கின்றவர்கள் இங்கே வந்து அப்பமை எடுத்துக்கொண்டு செல்லலாம். யார் வாலண்டியர்ஸ் வரீங்களா? குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியை பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். பேச வேண்டாம் தயவு செய்து. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்கள் அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது அருளீக்கத்தில் அர்ச்சிக்க நம்மை அருள் தந்தையர்கள் ஆசீர்வதிக்கப் போகிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இப்பொழுது சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கொடியானது அர்ச்சிக்கப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் கொடியை புனிதப்படுத்துகிறார். அதன் பிறகு வழக்கம் போல பவனியில் கொடி செல்லப்படும். நாம் அனைவருமாக கரங்களை உயர்த்தி அந்தோணியாருக்கு நன்றி புகழ் பாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவுகூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது